श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुपरम्परायै नमः. இதுவரையும் ஜாதிவாச்சி சப்தங்கள், ஜாதியை கூறக்கூடிய சப்தங்கள், அதே மாதிரியாக குணங்களை கூறக்கூடிய சப்தங்கள், இவைகளெல்லாம் விசேஷமாகவே இருக்கும். விசேஷமான வியக்திய சொல்லும். அதாவது ஜாத்திய சொல்ற சப்தமானது வியக்திய சொல்லும், ஜாத்தியோட சேர்ந்த வியக்திய சொல்லும். குணத்தை சொல்லக்கூடிய சப்தம் குணத்தோட சேர்ந்த திரவியத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதன் பேர் மெத்தடாலஜி பார்க்கணும், என்ன ஒரு கிரமமா வரையற அப்படின்னு சொல்லு. அடுத்தது எப்படின்னாக்கா சரீரவாச்சி சப்தங்கள். போன ரெண்டு விஷயங்கள் எப்படின்னா, ஜாதிங்கிறது திரவியமும் கிடையாது, வெக்தியும் கிடையாது. குணம்ங்கிறது திரவியமும் கிடையாது, வெக்தியும் கிடையாது. அது ஒரு சுபாவம், தர்மத்தை சொல்றதுதான். இந்த ரெண்டுமே ஒரு திரவிய பர்யந்தம் போறது, வெக்தி பர்யந்தம் போறது அப்படின்னுட்டு சாதிச்சார். இப்ப எப்படின்னா, சரீரங்கிறது திரவியவாச்சி. அடுத்த ஸ்லோகத்திலாம் சரீர லட்சணமே சாதிக்க போற. பாஷகாரன் சாதிக்கும் பொழுது திரவியம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. எந்த சேதனனுக்கு எந்த திரவியமானது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால திரவியம், இது சரீரமே திரவியம்தான். சரீரமே திரவியமா இருந்தா கூட அது விசேஷமாகத்தான் இருக்கும், அது தனியாவே இருக்காது. அபதசித்த சம்பந்தம் சொல்ல போறோம். அபதசித்த சம்பந்தம் சொல்றதுனால அதோட சேர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு இப்ப சாதிக்க போறேன். அதனால ஒரு திரவியவாச்சி சப்தம், திரவியத்தை கூறக்கூடிய சப்தம் சரீர சப்தம். அதாவது தேகம், தேவன், மனுஷன், தாவரன், மிருகம் அப்படின்லாம் சொல்றோமோ, அந்த சப்தங்கள் கூட அதுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய ஜீவபரியந்தம் சொல்லும். சரீரத்தை சொன்னா சரீரி பரியந்தம் போகணும் அப்படின்னு அர்த்தம். அதை இங்க சொல்ல போறாரு. இப்போ லோகத்துல எப்படி பிரயோகம் இருக்கு பாருங்க. தேவோ ஜாத்தக, மனுஷ்யோ ஜாத்தக, மிருகோ ஜாத்தக அப்படின்னு சொல்றோம். தேவன் உற்பத்தியானான், மனுஷன் உற்பத்தியானான், மிருகம் உற்பத்தியானது, ஸ்தாவரம் உற்பத்தியானது அப்படின்னு சொல்றோம். இப்போ தேவன் உற்பத்தியானான்னு சொன்னாக்கா அந்த தேவ சப்தம் எதை சொல்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, தேவசப்தம் தேவ சரீரத்தை சொல்லும். தேவ சரீரத்தை சொன்னா கூட அந்த சரீரத்தோட கூடின ஆத்மா பரியந்தம் அது சொல்லணும். ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த சரீரம்ன்றது தனியா நிக்காதே, சரீரம்ன்றது தனியா நிக்காது அப்படின்னா அபதசித்த சம்பந்தத்தோட இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். அபதசித்த சம்பந்தம் அப்படின்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். ஜாதியையும் வியக்தியையும் பிரிக்க முடியாது, குணத்தையும் திரவியத்தையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி உடம்பையும் ஆத்மாவையும் பிரிக்கவே முடியாது. ஏன் முடியாது? அது பின்னாடி இங்கேயே சொல்ல போற. மொத்தம் தேவதத்துவ மிருதக, மனுஷ்யோ மிருதக, மிருகா மிருதக அப்படின்னு சொல்றோம். தேவதத்தன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னாக்க, அதோ அவன் இறந்துட்டான், அவனுடைய உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த உடம்பு இருக்குன்னு சொல்லச்சே அது உடம்பு தனியா தான் இருக்கு, ஆத்மா தனியா தான் இருக்கு. அதனால இதுக்கு பதில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கு சுவாமி பாஷ்யக்காரரே 2வது அத்தியாயம் 2ஆம் பாதம் முதல் பாதம் விலட்சணத்துவாதிகரணம் இருக்கு, 3வது அதிகரணம். அதுல சொல்லும் பொழுது சரீர லட்சணத்தை சொல்லச்ச, இது சரீரம் எப்போ விடப்பட்டதோ, ஒரு மனிதனால ஆத்மாவனால சரீரம் விடப்பட்டது.
எப்ப விடப்பட்டதோ அப்போ அந்த சரீரம் அழிய ஆரம்பிச்சிருக்குது. அழிய ஆரம்பிச்சிருது. இந்த உடம்புல நான் இருக்கிற பரியந்தம் தான் இந்த உடம்பு, இந்திரியங்கள், பிராணங்கள் இது அத்தனையும் வேலை செய்யறது. இதே இந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரிஞ்சு எடுத்துன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப எதுவும் வேலை செய்யறது இல்லை. எதுவும் வேலை செய்யாததுனால அப்பவே அழிய ஆரம்பிச்சிடுறது, சரீரம் அழிய ஆரம்பிச்சிடுது. அதனால அப்ப அது சரீரம் பேர் கிடையாது. முன்னாடி உசுறு இருந்த பரியந்தம் அதுக்கு உடம்பு, இவனுடைய உடம்பு அப்படின்னு விவகாரம் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, இவன் போயிட்ட உடனேயே அந்த உடம்புங்கிறது போயிடுச்சு. அதுக்கு என்ன பேர் பாருங்க, சவம் அப்படின்னு தான் தமிழ்ல சொல்றோம், சம்ஸ்கிருதத்தையும் சவக அப்படின்னு சொல்றோம். அதனால இது ஆத்மா இருக்கிற பரியந்தம் தான் மரியாதை, இல்லாத போயிடுச்சுன்னா மரியாதையே கிடையாது. இதை பேஸ்புக்ல ஒண்ணு படிச்சேன், ஏற்கனவே சொல்றேன் என்னவோ. அதுல ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போற சமயத்துல மழை பெஞ்சு விடுச்சு. மழை பெய்யறதுனால அவனால நடந்து போக முடியல, அவன் செருப்பை போட்டு நடந்து போக முடியல. அவன் என்ன பண்றான், தன்னுடைய செருப்பை தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல இந்த செருப்பை விட்டு போறேன் நாளைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு விட்டு போறான். விட்டு போயேன் அப்படின்னு விட்டுறான், செருப்பை விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் செருப்பு எடுத்துன்னு போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு எவன் செருப்பை விட்டுட்டு போனானோ அவனே போயிடுறான். அவனே போயிடுற சமயத்துல அவனுடைய சவத்தை, பணத்தை தூக்கிட்டு போறா ருத்ரபூமிக்கு. தூக்கிட்டு போவச்சா மழை வந்துடுது. அதே ஃப்ரெண்ட் ஆத்துல மழை பெய்யறது, கொஞ்சம் இந்த பணத்தை உங்க வாரத்துல வச்சுக்கிறனே அப்படின்னு சொன்னாக்கா அவன் சண்டை போடுறான், குதிக்கிறான். அவங்க வீட்டுல யார் போனோம் அப்படின்னு. நேர்த்தி பரியந்தம் அந்த மனுஷன் அவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்கான். இப்போ அந்த பணத்தை விட மாட்டேன்றான். செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட பணத்துக்கு கிடைக்கல. ஏன் அது? அந்த ஆத்மா உடம்புல இருக்கிற பரியந்தம் தான் மரியாதை. அந்த ஆத்மா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அது மரியாதையே இல்லாம போயிடுது. அதனால ஆத்மா இருக்கிற பரியந்தம் தான் இதுக்கு உடம்புன்னே பேரு. ஆத்மா போயிட்டாக்க அதுக்கு உடம்புன்னு பேர் கிடையாது. இது சாஸ்திரியமானது இது. அதனால இதுக்கு சவம் அப்படின்னு தான் பேர் வரும். ஆகையினால லோகத்தில் இந்த உடம்புன்றதே அப்ப கிடையாது, அபிரதட்சத்தை சேரணும். இந்த ஆத்மாவோட சேர்ந்து இருந்ததுன்னா உடம்பு இருக்கும், இல்லாத போனா இருக்காது. இத பாஷ்யக்காரர் என்ன பண்றக்க, ஸ்ரீபாஷ்யத்திலேயே நிறைய சொல்றக்க. கீதா பாஷ்யத்துல 11ஆம் அத்தியாயம் அங்க 2வது ஸ்லோகம் ஞாபகம். அர்ஜுனனுக்கு பெருமாள் உபதேசிக்கிறார். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சாதிக்கிறார். அது சாதிக்கும் பொழுது க்ஷேத்திரம்னா உடம்பு. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுः க்ஷேத்ரஜ்ஞ தத்விதா. இந்த உடம்புக்கு க்ஷேத்திரம்னு பேரு. இதனுடைய தன்மை விவேகம், இந்த ஆத்மான என்ன உடம்புன்னா என்னன்னு யார் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்கு க்ஷேத்ரஜன்னு பேரு அப்படின்னு ஆத்மத்துக்கள்லாம் சொல்றா அப்படின்னு அங்க சாதிச்சிருக்காரு. அங்க சாதிக்கும் பொழுது பெரிய விசாரம் பண்ணியிருக்காரு. அந்த 2வது ஸ்லோகம் க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்தி அப்படின்ற இடத்துல என்னை க்ஷேத்ரஜனாக அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். க்ஷேத்ரஜனாக என்னை அறிந்து கொள் சொல்லச்ச அதை எப்படி தெரிஞ்சு முடியும்? பெருமாள் வேற ஜீவன் வேற தானே. நானே க்ஷேத்ரஜன் என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி வரும் அப்படின்லாம் கேட்டுண்டு அங்க ஜீவன் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறோம். ஜீவன் அபிரதட்ச தர்மமாக சேர்ந்து இருக்கான். அதனால க்ஷேத்ரஜனும் பகவானுக்கு சரீரமா போகுது அப்படின்லாம் சொல்லி விசேஷ விசேஷ பாவங்கள்லாம் சாதிக்கிறது. அப்போ ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, தேவோ ஜாதக அகம் தேவக அகம் மனுஷ்யா தேவதத்தோகம் நாராயணோகம் இந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் இருக்கா இல்லையா? அகம் தேவதத்தா அகம் மனுஷ்யா அகம் நாராயணகான்னு சொன்னாக்கா அப்போ இந்த தேவனும் அகம்ன்ற சப்தமும் எதை சொல்றது? சமானாரியம் ஒரே விபக்தியில
அகம் தேவா, அகம் மனுஷ்யா அப்படின்னு சொன்னாக்க அப்ப சாமானாதிகரணம் வந்துருக்குதே, அகன்ற ஆத்மாதான் தேகம்னு ஆயிடுறதே. அந்த சாமானாதிகரணம் எப்படி வரும்? நீங்க என்ன சொல்றீங்க? ஆள வந்தார் சாய்க்கிறார் ஆத்ம சித்தியில, தேகேந்திரியமன புராண தீபியோன்யோன்யசாதினம் சாதனா அப்படின்னு சாதிக்கிறார். தேகம், இந்திரியம், மனசு, பிராணன், புத்தி இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன், விலட்சணமானவன், அனன்ய சாதனம், சுயம் பிரகாசம். அப்படி இருக்கிறவன் தான் ஆத்மா அப்படின்னுட்டு ஆளவந்தார் சாதிச்சிருக்கார். இப்படி ஆளவந்தார் சாதிக்கும் பொழுது இங்கேயோ தேவோகம் மனுஷயோகம் அப்படின்னு இருக்கே, அது எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு அங்க பாஷ்யக்காரர் சமாதானம் சாதிக்கிறார். இது தேவன் வேறு மனுஷன் வேறு தான். தேவ சரீரம் வேற, ஆத்மா வேறதான். மனுஷ சரீரம் வேற, ஆத்மா வேறதான். ஆனால் இந்த மாதிரி சமானாதிகள் எப்படி வந்ததுன்னாக்க அபிருத சித்த சம்பந்தம். அந்த அபிருத சித்த சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் தேகாத்ம பிரமம் வந்த மாதிரி இருக்கு. நம்மளே பேசுறோம், என்ன ரொம்ப இழைச்சு போயிட்டியப்பா, ரொம்ப பெருத்து போயிட்டியே, ரொம்ப இழைச்சு போயிட்டியே அப்படின்லாம் பேசுறோம். ரொம்ப இழைச்சு போயிட்டியேன்னா ஆத்மாவா இழைச்சு போச்சு, அல்லது ரொம்ப பருத்து போயிட்டியேன்னா ஆத்மாவா பருத்து போயிடுச்சு. ஆத்மா பருத்து போல ஆத்மா இழைக்கல, உடம்பு தான். இது எப்படின்னாக்கா அபிருத சித்த சம்பந்தத்தை இட்டு பண்றது. அதனால அபிருத சித்த சம்பந்தத்தினால அது தேகாத்ம பிரம மாதிரி தோன்றது. விவேகிகளா இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்கா, நான் வேற, என் உடம்பு வேற, மம சரீரம், மம ஹஸ்தக, மம பாதம், மம சிரக அப்படின்னா லோகத்தில் இருக்கு. என்னுடைய தலை, என்னுடைய கை, என்னுடைய கால், அந்த மாதிரி லோகத்தில் அதுவும் விவகாரம் இருக்கு. மம சரீரம் அப்படின்னு இருக்கு விவகாரம், என்னுடைய உடம்புன்னு இருக்கு. இன்னும் சில இடத்துல தேவோகம் மனுஷ்யோகம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்க விவேக ஞானம் இருந்ததுன்னாக்க அவளுக்கு தெரியுது. விவேக ஞானம் இல்லைன்னா அவளுக்கு தெரிய மாட்டேன்றது. இன்னொன்னு அஜ்ஞானம் மறக்கிறது, ஞானத்தை மறைக்கிறது. ஞானத்தை மறைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பண்டிதன் கூட அவன் என்ன பண்றான், நான் கஷ்டப்படுறேன், நான் அல்லாடுறேன், அவனுக்கு உடம்புல கஷ்டமா, அதனால நான் கஷ்டப்படுறேன்றான். அவன் எங்க கஷ்டப்படுறான்? அவன் உடம்புதான் கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த ஆத்மா என்னைக்கும் யௌவனத்தோட தான் இருக்கு. உடம்புக்கு தான் வார்த்தகம் வந்துடுறது. லோகத்துல நம்ம விவகரிக்கிறோம். பாஷ்யக்காரர் அந்த விலட்சணத்துவாதிகளத்துல ஒண்ணு சொல்றது, ஒரே குழந்தை பிறக்கிறது. நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறக்கச்ச இது குழந்தை, கொஞ்சம் வளர்ந்ததுன்னாக்கா பாலகன், இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா குமரன், இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாக்கா இவன் யுவா, இன்னும் அதிகமா வளர்ந்துட்டா அயம் விருத்தா அப்படின்னு சொல்றோம். இப்ப எது வளர்ந்தது? ஆத்மா வளரல, உடம்புதான் வளர்ந்துட்டு இருக்குது. உடம்பு வளர்ந்து துருதுருன்னு இருக்கச்ச பாலகன், குமரன், யுவகன் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த இளைஞன் அதெல்லாம் எப்படின்னா உடம்பு சம்பந்தமா இருக்கிறதுனால. அதே வயசான காலத்துல உடம்பு தளர்ந்து போயிடுறது. என்னெல்லாம் வாக்கிங் போனாக்க 20-25 நிமிஷம் 3 கிலோமீட்டர் போயிட்டு வந்துருவேன். இப்போ 40-45 நிமிஷம் ஆகுது இல்லையா? ஏன்? வயசாகிறது உடம்பு முடியல, உடம்புடைய இதுதானே அது. அதனால இதை சொல்ற பாலத்துவம், யுவத்துவம், ஸ்தவிரத்துவம் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் உடம்பினுடைய நிலைகள். ஆனால் ஆத்மஸ்வரூபத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஆக தேவோ மனுஷ்யா, தேவோகம் மனுஷ்யோகம் இப்படின்லாம் சொல்றது கூட சாமானாதிகள் எப்படி வந்ததுன்னாக்கா அபிருத சித்த தர்மத்தினாலதான். அபிருத சித்த தர்மத்தினால அதை சொல்லலாம், அது சொன்னா தவறு கிடையாது. இது எந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவா எந்த சப்தத்தை சொன்னாலும் ஆத்மா பர்யந்தம் போகணும். லோகத்தில் உடம்ப சொன்னா உடம்பானது ஆத்மா பர்யந்தம். எங்க நிஷ்கர்ஷக சப்தம் இல்லையோ, இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமிக்கு அபிதேயதே அப்படின்னு பெருமாள். அப்போ இந்த உடம்பு இதுக்கு க்ஷேத்திரம்னு பேரு
அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல ஆத்மா கிடையாது, ஆத்மாவை எடுத்துக்கவே இல்லை, உடம்பு தான். ஏன்னா நிஷ்கர்ஷ சப்தம் அது. இது உபனிஷத்துல அஸ்மாத் சரீரா சமுத்தாய பரஞ்சோதிருபசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்யதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல அஸ்மாத் சரீரா இந்த உடம்பிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சு, இந்த உடம்பிலிருந்து சொல்லச்சு. இந்த உடம்புன்னு என்ன அர்த்தம்னா இவ்வளவு ஹேயமான நீச்சமான உடம்பு, இதிலிருந்து வெளிக்கிளம்பி. அப்ப அந்த சரீர சப்தத்துக்கு சரீரம் தான் அர்த்தம், அங்க ஆத்மான்னு அர்த்தம் வராது. ஏன்னா அந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கான், அந்த ஆத்மா கிளம்பி போயிடுறான்னு அர்த்தம் சொல்றது. அதனால இந்த சரீரமானது நிஷ்கர்ஷ சப்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சப்தம் சரீர சப்தம், அப்ப அது உடம்பதான் சொல்லும். அது இல்லை, நிஷ்கர்ஷ சப்தமா இல்லைன்னாக்க தேவகா மனுஷா அத மாதிரி சொன்னாக்க அந்த தேவ சப்தமானது தேவ உடம்ப சொல்லி அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பரியந்தம் சொல்லும் அப்படின்னு சொல்றது. அப்ப சேகனமா போயிடுறது. அதனால இந்த மாதிரி லோகத்துல சொல்றான் ராவணோ ஹதஹா அப்படின்னு. ராவணோ ஹதஹா, ராமேன ராவணோ ஹதஹ, ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான், வதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்போ ராவணனை கொல்லலை பெருமாள், கொல்லவே இல்லையே. ராவணனுடைய உடம்பு தானே கொண்டார். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்படின்றோம். மாற்று கருத்து, எந்த கருத்து விரோதமா இருந்தோ அதை ஒன்றிதான் மாத்த பார்க்கிறார். கடைசியில தான் உடம்பு அடிக்கிறார், உடம்பதான் அடிக்கிறாருங்க, ஆத்மாவை அடிக்க முடியுமான்னா. அதனால இந்த இடத்துல இத மாதிரி பண்ணின்னு போகணும். அதனாலதான் ஜீவோ மிருதகான்னு சொன்னாலும் இப்படிதான் அர்த்தம். ஜீவ சரீரம் போச்சுன்னு அர்த்தம், ஆத்மா நித்தியம் தானே. அதனால மனுஷ்யோகம் அப்படின்னு சொன்னாக்க மனுஷ சப்தத்தினால மனுஷ சரீரம் சொல்லப்படுகிறது, அகம்ன்றதுனால ஆத்மா சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷ சப்தம் சரீரத்தை ஒட்டி சொல்லாது, சரீரத்தோட கூடின ஆத்மா அகம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் வருது. அதனால விசிஷ்ட வாசி. சில பேர் அந்த லட்சணையா இருக்கலாமேன்னு சொல்ற. லட்சணையே வேணாம், நாங்க ஏற்கனவே சொல்லிட்டுமே. ஜாதிவாதி சப்தங்களுக்கெல்லாம் லட்சணம் சொல்ல வேண்டாம், லட்சணம் சொல்லாம சாட்சாத்தாகவே அர்த்தம் சொல்லலாம், விசிஷ்ட வேஷையின சொல்லலாம்னு சொன்னோம். அதேதான் இந்த இடத்துல. சரி, இத மாதிரி நீ சொல்ற, ஆனா இத மாதிரி பிரயோகம் இருக்கா லோகத்துல? ஒரு சப்தத்தை சொன்னா அந்த சப்தமானது ஜீவாத்மா பரியந்தம் போகணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? ஏன் இல்ல? லோக வேதங்கள்ல அது மாதிரி இருக்காது. எல்லாமே என்ன பண்றான்னா, அது என்ன யார் வராது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். மனுஷன் வரான், மாடு வருது, ஆடு வருது, யானை வருது அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். இப்போ ஆடு வருது மாடு வருதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, வெறும் உடம்பு வராதே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அதிஷ்டானம் பண்றது, உடம்ப ஆள்றது. அது ஆளும் பொழுது அதனுடைய நியமனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உடம்பு வருது. அதனால உடம்போட கூடின ஆத்மாவுக்கு தான் அந்த சப்தமே சரியா இருக்கு. அதனால பசுகு மனுஷக இப்படி எல்லாம் சொல்றது அந்த இதுதான் கிரமம் வருது. அதனால லோகத்துல சிஷ்டாலும் அது மாதிரிதான் பண்றான். நம்ம வேதாந்தங்கள்ல நிறைய இடங்கள்ல சப்தம் பாருங்க. ஆகாஷலிங்காத் அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்றாரு. அத மாதிரி அதையேவ பிராணஹா அப்படின்னு சொல்றாரு. இப்போ பூம வித்தியில பிராணசப்தத்தை பிரயோகம் பண்றது. இப்ப இத மாதிரி இந்த பிராணன் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா பரியந்தம் அது போறது. அந்த இடத்துல பிராணசப்தம் ஜீவாத்மா பரியந்தம். அந்த பிராணனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவன் தான் பூம சப்தத்தினால சொல்லப்படுவான் அப்படின்னுட்டு அங்க பாஷ்யக்காரன் ஸ்தாபிச்சிருக்க. இப்ப பிராணன் அப்படின்னு லோகத்துல பிரசித்தி வேதத்துல அங்க இருக்கு. பிராணோக பிதா, பிராணோக மாதா அப்படின்றது பூம வித்திய. பிராணன் தான் மாதா, பிராணன் தான் பிதா அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல பிராணசப்தமானது ஜீவனை தான் சொல்றது.
ஏன் அந்த மாதிரி சொல்லலாமா? பிராணன்னாக்கா முக்கிய பிராணம் சொல்லணும். சாஸ்திரகாரா நியமனம் பண்ணிருக்கா. பிராணன் அப்படின்னாக்க முக்கிய அர்த்தம் முக்கிய பிராணம் சொல்றது. முக்கிய பிராணன், சிரேஷ்ட பிராணன், நம்ம பிராணவாயு சுவாசிக்கிறமே அந்த முக்கிய பிராணனை சொல்றது அது அப்படின்னுட்டு சொல்லியிருக்கா. இதுல பாஷையாரே சாதிச்சிருக்கார். அதனால இப்ப பிராணவாயு தான் அது சொல்றது. ஆனால் பிராணசப்தத்தினால பூம வித்தியது ஜீவனை சொல்றது. அத மாதிரி அசையவ பிராணகான்னா பரமாத்மாவை சொல்றது. இது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வரைச்ச, ஜீவனை சொல்றதுன்றது என்னன்னாக்கா இந்த பிராணன் இருக்கு ஜீவனுடைய உடம்புல அவினாபூதமா இருக்கும், இருக்கவே முடியாம இருக்கும். அது அந்த பிராணன் இருக்கிற பரியந்தம் தான் இந்த உடம்பு வேலை செய்யாது. பிராணன் போயிடுச்சுன்னா உடம்பு வேலை செய்யாது. எவ்வளவு பிராணன் சரியா, அதாவது சுவாசம் சரியா இருந்ததுன்னாக்கா அவனுக்கு வேலை காரியங்கள்லாம் நல்லா போகுது. மூச்சு உடம்பு இல்லைன்னாக்கா கஷ்டமா தான் இருக்குது. அதனால பிராணசப்தமானது ஜீவனை சொல்றது. அதே பிராணகான்ற இடத்துல பரமாத்மாவை சொல்றதுன்னு சொன்னோம். அது எப்படி சொல்றதுன்னா சர்வ பிராணஹேது பகவான் தானே. லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் பிராணம் பண்றதுக்கு பகவான் தான் சங்கல்பிக்கிறான். அதனால அது பரமாத்மா வாச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நேத்தியா சொன்னோம், விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சே அப்படின்னு வாக்கியம். விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே, விஞ்ஞானம் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவானது யஜ்யம் தனுதே வைதிக கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறது. கர்மாணி தனுதே பிச்சே லௌகிக கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது. அதுல உபநட பாஷைக்காரர் சாய்க்கிறாரு, விஞ்ஞானம் யஜ்யம் தனுதேன்னா வைதிக கர்மாக்களை ஜீவன் பண்றோம். அதே கர்மாணி தனுதேன்னாக்க லௌகிக கர்மாக்களை பண்றான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா ரெண்டுக்கும் வேற என்ன வித்தியாசம் சொல்லணும்னு அதனால சொல்றேன். இங்க விஞ்ஞானம் அப்படின்னு தான் இருக்கு. விஞ்ஞானமய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லாமே, ஆனா சொல்லல. அங்க சொல்லும் பொழுது இதுல சூத்திரக்கார கர்த்தரதிகரணத்தை சாய்க்கிறாரு. யபதேஷா சக்ரியாயாம் நச்சே நிர்தேச விபர்யா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது புத்தி இருக்க ஞானம் அது கரணம் இந்திரிய மாதிரி உபகரணமா இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்க விஞ்ஞானம் யஜ்யம் தனுதேன்னு வராது. விஞ்ஞானேன யஜ்யம் தனுதே அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னாக்கா இந்த உபகரணங்கள்லாம் கரணமா தான் இருக்கும். குठारेण சினத்தி, அத கோடாலியால வெட்டுறான் அப்படின்னு சொன்னா அது உபகரணம் தானே. அப்போ மூன்றாம் வேற்றுமை தான் வரும். ஆனால் இங்க எப்படி இருக்கு, விஞ்ஞானம் யஜ்யம் தனுதேன்னு பிரதம விபக்தியில இருக்கு. அதனால விஞ்ஞானேன்னு வந்துடும். நிர்தேச விபர்யா விபக்தி மாறி போயிருக்கும். ஆனா விபக்தி மாறி போலையே இங்க. அதனால அந்த இடத்துல என்ன வருதுன்னாக்கா பிராண சப்தத்தை சொன்னாலோ விஞ்ஞான சப்தத்தை சொன்னாலோ இங்க ஜீவாத்மாவை சொல்றதுன்னு வரும். இது இல்லைன்னா வரைய வராது. அந்த மாதிரி சூத்திரகாரனுடைய திருவுள்ளத்தை பாஷகாரர் ஸ்பஷ்டமா சொல்றார். நம்ம பாஷகாரும் சாதிச்சிருக்க, சாங்கர பாஷத்திலே அந்த மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு நம்ம என்ன பண்றது? அது அது மாதிரிதான் இந்த கௌதம தர்ம சூத்திரத்துல கொத்திமங்கலம் சுவாமி அழகான உதாரணம் தான் சொல்றாரு. லோகத்துல எப்படி இருக்கு, வேதத்துல எப்படி இருக்கு, அது மாதிரி ஆர்ஷ பிரயோகம் மகர்ஷிகள் எல்லாம் பிரயோகம் பண்ணிருக்கா. அவெல்லாம் எப்படி பிரயோகம் பண்றாங்க? அங்க வர்ணா செய்வ ஆசிரமாச்ச அப்படின்லாம் சொல்றாரு. இங்க வர்ணங்களை உடையவர்கள், வர்ணம்னாக்க பிராமண நட்சத்திரிய வைசிய சூத்ரா வர்ணங்கள் அர்த்தம். அது மாதிரி ஆசிரமணிஸ்த அப்படின்னாக்க பிரம்மச்சரியம், காரஸ்யம், வானப்பிரஸ்தம், சன்னியாசாசிரமம் இப்படிலாம். ஆனா அது சொல்லச்ச வர்ணா செய்வ ஆசிரமாச்ச அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கௌதமன். வர்ணாகன்னு சொன்னாலே
அந்த வர்ணத்தை உடையவர்கள் அர்த்தம். அதை உடைய ஆசிரமம் அதான் ஆத்மா அப்படின்னு கொண்டு போறது. இப்போ உடம்பு வச்சிருந்தான வர்ணங்கள் சொல்றோம். நான் பிராமணனா பிறந்தேன்னு சொன்னேன். நான் பிராமணனா பிறந்தேன்னு சொன்னேன்னாக்க அப்ப எனக்கு பிராமண சரீரம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பிராமண வர்ணம் பிராமண சரீராயத்தமா இருக்கு. அந்த பிராமண சரீரமானது என்னுடைய ஜீவன், என் ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதனுடைய அதீனமா இருக்குது. அதுதான் வர்றது. இத மாதிரி லோகத்துல இருக்கே, லோகத்துல இருக்கிறதுனால இதுவும் சரியா இருக்கு. அத மாதிரிதான் யோகினஹா அப்படின்னு சொல்லணும். யோகினஹான்னு சொல்லச்ச அவ யோகினஹான்றதுக்கு யோகா அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம உபநிடத்துல வரும். பாபி பாபம் அப்படின்னாக்க பாபகர்மா, பாபி அப்படின்னு சொன்னாக்கா பாபகர்மாவை பண்ணினவன் அர்த்தம். ஆனா பாபாக அப்படின்னு வந்து பாபாக அப்படின்னு வந்தாக்க பாபகர்மாவை அனுஷ்டிச்சவன் வரும். அந்த மாதிரி யோகாக யோகினகன்னு சொல்லணும். ஆனால் யோகாக அப்படின்னுட்டு சாஸ்திரக்காரால் பிரயோகம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம்? யோகத்தை உடைய உடம்பு, அந்த உடம்பை உடைய ஆத்மா, இப்படி பரம்பரையா போயிட்டு இருக்கு. அதனால இது விசிஷ்ட வாட்சியாதான் இருக்கு எல்லா இடத்துலையுமே. இங்க நீ கவுனம் லட்சணை அப்படின்லாம் கற்பிக்கிறத காட்டிலும் விசிஷ்ட வாட்சியாவே ஒத்துன்னு போறதுதான் சரியா இருக்கும். அதுதான் கிரமமா இருக்காது. அதனால இந்த சாஸ்திரியமான இதுவே பூர்ணம் பிரமாணத்துக்கு. லோகத்திலையும் இருக்கு, வேதத்திலையும் இருக்கு, மகர்ஷிகளுடைய பிரயோகங்களும் இருக்கு. ஏன்னா மகர்ஷி பிரயோகம்ன்றது ரொம்ப விசேஷம். மகாகவி பிரயோகமும் மகர்ஷி பிரயோகங்களும் ரொம்ப பிராமணிகமானதுன்னு சொல்றோம். அதனால இது தோஷமே இல்லாம இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் அவ கேள்வி கேட்டா, ஏற்கனவே சொன்னோம், அயம் சைத்திரஹ மிருதஹ அயம் பசுஹு மிருதஹ அப்படின்னு சொல்றோம். இப்போ சைத்திரஹ அப்படின்னா இந்த சைத்திரன்ற உடம்பு யாருக்கு? இந்த உடம்போட கூடியவனுக்கு தான் பேர். சைத்திரன்ற பேரு அந்த உடம்புக்கு தான். அவன் மரணத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா ஆத்மா மரணம் அடையல. ஆத்மா நித்தியமானது, மரணம் அடையல. அந்த ஆத்மாவுக்கு ஆதாயமா இருக்கக்கூடிய உடம்பு அதுதான் மரணம் அடைஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்றோம். மரணம் அடைஞ்ச உடம்ப நாம சைத்திரோ மிருதா அப்படின்றோம். அப்படின்னா அந்த உடம்பு வருதுன்னு அர்த்தம். நீ அபத்த சம்பந்தத்தினால இருக்கு, பிரிக்க முடியாததா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா லோகத்துல அப்படி இருக்கு. அதுதான் இத்தனை நாளா விளையாடின்றது இந்த ஆள் இருந்தான் நம்மளோட, இன்னைக்கு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னான்னாக்கா அவன் போயிட்டான்னு என்ன அர்த்தம்? அந்த உடம்பு அப்படியே தான் இருக்குது, உடம்புதான் இருக்கு, அதை அழிஞ்சு விடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சைத்திரன் பசு பிரயோகம் லோகத்துல இருக்கா இல்லையா? அதனால இங்க ஜீவ சம்பந்தமே இல்லை. அப்போ ஜீவ சம்பந்தம் இல்லை. இந்த உடம்பை விட்டு ஜீவன் கிளம்பிட்டான். கிளம்பிட்டா கூட இந்த சரீரம் அப்படின்னு தெரியறதே, அது அபரிசுத்த சம்பந்தத்தினால ஜீவனையே சொல்லும் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? ஏன்னா சரீர சத்தமானது ஷரீரி பரியந்தம் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றீங்க நீங்க. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சுவாமி சாதிக்கிறார் பதில். இங்க உடம்பு இருக்கு, ஆத்மா வெளிக்கிளம்பிடுச்சு, ஆத்மா இந்த உடம்புல இருந்து வெளிக்கிளம்பிடுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா ஆத்மாவுடைய சம்பந்தமே இங்க இல்லை, இங்க இல்லை சம்பந்தமே. ஆத்மாவுடைய சம்பந்தம் உடம்புக்கு இல்லை. அதனால இது சரீரம் சொல்றதெல்லாம் கூட உபச்சாரம் தான், நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு உடம்புன்னு பேர் கிடையாது, சவம் அப்படின்னு பேரு. இதுல உபகோசர வித்தியில சொல்லச்சே இவா சவ்யம் கர்மாவை பண்ணினாலும் பண்ணாட்டாலும் இவாளுக்கு மோட்சம் நிச்சயம், அவளுக்கு அர்ச்சிராஜ் மார்க்கம் நிச்சயம் அப்படின்னு அங்க உபகோசர வித்தியில ஜாபாலி சத்தியகாம ஜாபாலி உபகோசரனுக்கு உபதேசிக்கிறார். அப்ப அவங்க சொல்லச்ச சவ்யம் கர்மா அப்படின்னு சாதிக்கிறார். சவ்யம் கர்மான்னு சாதிக்கிறார். சவ்யம் கர்மான்னு சாதிக்கிறதுனால
அங்க உடம்பு போயிடுறது, உடம்பு போயிடுறது. சவம் அப்படின்னா அதுக்கு பேர். அதனால அந்த பேர் எப்பொழுதும் இருக்குது தவிர்த்து உடம்புன்னு இல்லையே. அங்க உடம்பு இல்லாதனால அதை நீ இதுவா எடுத்து பிராணன் ஜீவன் போயிட்டா கூட அந்த உடம்பு இருக்கு, உடம்புக்கு அபதம் இல்லை, அந்த உடம்பு மட்டும்தான் இருக்கு, அந்த உடம்பு சப்தத்தை ஆத்ம பரியந்தம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அது தவறு. வெறும் சவம் தான் அதுக்கு பேரு. சவன்றது உசுரோட இருக்கிறவனை பார்த்து சொல்றது கிடையாது. உசுரோட இருக்கிறவனை பார்த்து சொன்னான்னா என்ன ஆகும்? விரோதமா போயிடும். ஏன்னா சவன்றது எப்ப பேரு வரும்? இறந்தவனுடைய உடம்பு கிடைக்கும், அழிய தொடங்கி இருக்கும், அதுக்கு பேர் தான் சவம்னு பேரு. உசுரோட இருக்கிறவனுடைய உடம்புக்கு சவன்னு பேரே கிடையாது. அதனால லோகத்துல இந்த மாதிரி ஒரு விவகாரம் இருக்கதான், அது உண்மையான விவகாரம் கிடையாது. அதனாலதான் எம்பெருமான் என்ன பண்றான் தெரியுமோ, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். வெஷ்டி சிருஷ்டி வருது. இந்த வெஷ்டி சிருஷ்டி வர்ற சமயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு சொல்றோம். நாமரூபே வியாகரவாணின்னு சொல்லும் பொழுது இந்த உடம்ப நமக்கு கொடுக்கிறான். அதாவது ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரத்தை கொடுத்து அதுக்கு நாம அயம் தேவக, அயம் மனுஷ்ய, அயம் திரியக்கு, அயம் ஸ்தாவரக அப்படின்னு லோகத்துல பேர் வைக்கிறான் பெருமாள். நாமத்தை கொடுத்தான், ரூபத்தை கொடுத்தான், அப்படி கொடுக்கிறான் பகவான். இது எப்படி அப்படின்னாக்கா ஜீவாத்மாவை உள்ள பூந்துக்கிறான் பெருமாள். பெருமாள், ஜீவன், உடம்பு, இது தத்துவம் எல்லாம். பெருமாள் ஜீவன் உள்ள பூந்துக்கிறார். அந்த ஜீவன் உடம்பு உள்ள இருந்து நியமனம் பண்றோம். அப்ப மூணு இதுல அதிகரண சாராவில்ல சாதிக்கிறார். சாரத்யாதி கிரமேண பிரதிநியதிமதி யாத்ரையானாம் பிரவர்த்தி அப்படின்னு சாதிக்கிறார். சாரத்யாதி கிரமேண பிரதிநியதிமதி யாத்ரையானாம் பிரவர்த்தி. ஒரு தேர், அந்த தேருடைய குதிரை, அந்த குதிரையினுடைய தேரோட்டி, தேரை ஓட்டுறவன். தேரை ஓட்டுறவன்றது யாருன்னாக்கா பரமாத்மா. தேருடைய குதிரைகள்லாம் யாருன்னா ஜீவாத்மா. அந்த தேர் எது அப்படின்னா உடம்பு. இந்த உடம்பு இருக்கும், அது சர்வாத்மனா அச்சேதனம். அது தானா பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காது. ஒரு சேதனம் இருந்தாதான் அச்சேதனம் பிரவர்த்திக்கும். அதனால இந்த உடம்ப பிரவர்த்திக்க வைக்கிறதுக்கு இந்த சேதனம் முக்கியம் தேவை. குதிரை இழுத்தாதான் தேர் ஓடும். அத மாதிரி அந்த குதிரை ஓடணும்னாக்கா சாரதி கிட்டதான் கட்டுப்பாட்டு இருக்கும். அதாவது கடிவாளம். சாரதி என்ன பண்றான்னாக்கா குதிரையினுடைய கடிவாளத்தை தான் சென்றிருக்கான். அதுல பாருங்க, இவன் சாரதி என்ன பண்றான், குதிரைக்கு கண்ணு கட்டி வச்சிருக்கான், கடிவாளம்லாம் வச்சிருக்கான், வழியெல்லாம் காமிக்கிறான். அது ஒழுங்கா போச்சுன்னு வச்சுக்கோங்க, பயபத்தின்னு இருக்கான். அவன் ஒன்னும் பண்றது இல்லை. அது கொஞ்சம் மருத்துவத்தனமா அப்படி இப்படி ஏதாவது இடாவடமா பண்ண ஆரம்பிச்சது என்ன, அதுக்கு அடிக்கிறான் குதிரைய, சிக்ஷை பண்ணி சரியா ஓட்டுன்னு போறான். அந்த மாதிரிதான் பரமாத்மா, ஜீவாத்மா, உடம்பு. இத சாராவில சுவாமி இதை காமிச்சிருக்காரு. ஆக அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க பரமாத்மா ஜீவனுக்குள்ள போந்துண்டு அந்த ஜீவனை கொண்டு உடம்பெல்லாம் பண்ற, வியாகரணம் பண்ற. அனேன ஜீவேனாத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தாசாம் பிரவதம் ஏகைகாம் கரவாணின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அகம் இமா சிஸ்ரோ தேவதா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அகம் அப்படின்றதுனால பரமாத்மாவுடைய திவ்யாத்மா சுரூபம் சொல்லப்படுறது.
அவன் சத்து சங்கல்பன் அதெல்லாம் அதுல வருவதில்லை. இவா திஸ்ரோ தேவதான்றது பஞ்சபூதங்களை சொல்றது. அந்த பூதங்கள், அந்த பூதங்களுக்கு அபிமானி தேவதைகள் அது எல்லாத்தையும் உள்ள பூந்துடுவான். எப்படி பூந்துடுவான்னாக்க இந்த ஹிரண்யகர்ப்பன் இருக்கானே அவன் உள்ள பூத்துண்டு இந்த நாமரூப வியாகரணங்கள்லாம் பண்றான் எல்லாத்தையும். அதாவது வெட்டு சக்திய ஹிரண்யகர்ப்பனான சதுர்முகனை கொண்டு பண்ணுகிறான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த கிரமம் தான் இந்த இடத்துல வருது. அது எப்படி பண்றதுனாலதான் எல்லாம் நம்ம சாதிக்கிறார். நியோனிகளை படையென்று நிறநான்முகனை படைத்தவன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இது கிரமம். இது யாருக்கு தெரியும்? ஞானிகளுக்கு இது தெரியும். பின்ன அடுத்த ஸ்லோகம்லாம் சொல்ல போறோம். நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் சொல்லணும். முதல்ல ஜாதிவாச்சி அது வெக்தி பரியந்தம் சொல்லணும்னு, குணவாச்சியான சப்தம் அது குணி பரியந்தம் சொல்லும், திரவிய பரியந்தம் சொல்லும் சாதிச்ச. இப்போ சரீரவாச்சி சப்தங்கள்லாம் ஆத்மா பரியந்தம் சொல்லும் அப்படின்னு சாதிக்கிறார். இனிமே அனைத்து சப்தங்களும் பரமாத்ம பரியந்தம் சொல்லும்னு சாதிக்க போற. இந்த கிரமத்துல போறதுனால எல்லா சப்தங்களும் பரமாத்மவாசி அப்படின்னு சொல்லணும். அது பரியந்தம் போகணும். அதெல்லாம் நிரூபிக்க போற. அதனால இப்போ சொன்னது என்னன்னா, உடம்ப சொல்லக்கூடிய சப்தங்கள் அது நிஷ்கர்ஷக சப்தமா இருக்கக்கூடாது. நிஷ்கர்ஷக சப்தம்னாக்கா உடம்ப மாத்திரம் சொல்றது. நேற்று சொன்னோம் படசு சுக்லோபாகா அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுக்லத்தன்மை வெண்மை அதை முந்தி சொல்றது. அது அத மாதிரிதான் சொல்றது. அது இதம் சரீரம் கவுந்தேய தஸ்மாத் சரீரா இத மாதிரி ஸ்தலங்கள்லாம் இந்த சரீர சப்தம் சரீரத்தை ஒண்டி சொல்லும். அது நிஷ்கர்ஷக சப்தம். நிஷ்கர்ஷக சப்தம் இல்லாமல் விசேஷமா இருக்கக்கூடிய சப்தங்கள் சொல்றதுதான் தேவோ ஜாதக மனுஷோ ஜாதக அப்படின்னு சொல்றது. ஏன் உடம்புதான் ஆத்மான்னு சொல்லலாமே அப்படின்னாக்கா நாயம் மத்தியோ அப்படின்லாம் ஸ்லோகம் சொல்லி நாயம் தேவோ மத்தியோ நச்சையும் பாதபகன்னா ஒரு ஸ்லோகம் உபோத்காதாதிகாரத்துல சுவாமி சாதிச்சிருக்கார். அதனால இவெல்லாம் ஆத்மஸ்வரூபத்துக்கு அதெல்லாம் இல்லை இல்லையா, அதனால அதெல்லாம் வராது அப்படின்னு சாதிச்சிருக்கிறதுனால எந்த சப்தத்தை சொன்னாலும் சரீரவாச்சி சப்தம் அது விசேஷமா சொல்ற பட்சத்துல ஜீவாத்ம பரியந்தம் வரும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கணும். ஜீவம் தேவாதிசப்தः வததி தத் அபிருதக் சித்த பாவாபிதானாத் நிஷ்கர்ஷ அபாவயுக்தாத் பஹுரிஹ ச திருடோ லோகவேத பிரயோகः ஆத்மா அசம்பந்த காலே ஸ்திதிரனவகத தேவமத்யாதிமூர்த்தேः ஜீவாத்மானம் பிரவேஷாத் ஜகதி விபுரபி யாகரோ நாமரூபே அப்படின்னு சாதிக்கிறார். தேவாதி சப்தா தேவன் மனுஷன் முதலான சப்தங்கள் கூட நிஷ்கர்ஷ அபாவ யுக்தாத் நிஷ்கர்ஷம் சரீரத்தொண்டி சொல்லாம நிஷ்கர்ஷம் அது இல்லாம விசேஷணத்தை சொல்றதா இருந்ததுன்னாக்கா அந்த மாதிரி சொல்லும் பொழுது தது அபுத சித்த பாவ அபிதான தது அந்த சரீரம் அது அபுத சித்தமா இருக்கும். அபுத சித்த பாவம் அபுத சித்த சம்பந்தம் அத அபிதானாது அத சொல்றது. எந்த சப்தத்தை சொன்னமோ அந்த சப்தத்தினால என்ன பொருள் சொல்லப்பட்டதோ தேவக அப்படின்னு தேவ உடம்புன்னு அர்த்தம். அந்த தேவ உடம்பானது அந்த ஆத்மா கூட தேவ உடம்புக்கு ஆத்மா அதோட பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஜீவம் அந்தந்த சரீரத்தோட கூடின ஷரீரியான ஜீவனத்தான் சொல்லும். வததி அதுதான் சொல்லும். அதற்குதான் மனுஷோயம் மிருதக தேவோ ஜாத்தக இப்படின்னு லோகத்துல சொல்றோம். ஜீவனுக்கு மரணம் கிடையாது இல்லையோ,
ஜீவனுக்கு பிறப்பும் கிடையாது. நஜாயத்தே மிருகத்தே வா விபஸ்யது நாயம் பூத்வா பவிதாவான பூயா அப்படின்னு கீதையும் சொல்றது. நஜாயத்தே மிருகத்தே வா விபஸ்யதுன்னுட்டு கடோகனிடத்து சொல்றது. அதனால இவாளுக்கு வந்து தேவஜாதா சரீரம் உண்டி சொல்லலை. அதனால சில இடங்கள்ல தேவஜாதகா மனுஷியோ ஜாதகான்னாக்கா அந்த இடத்துல நிஷ்கர்ஷக சப்தம் அது. மனுஷ உடம்பு உற்பத்தி ஆயிடுச்சு, தேவ உடம்பு உற்பத்தி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா ஆத்மாவுக்கு உடம்பு இல்லையே, அது ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லை, ஆத்மாவுக்கு மரணமும் இல்லை. அதனால சில இடங்கள்ல மனுஷியோ ஜாதக மனுஷியோ மிருதக தேவோ ஜாத்தக தேவோ மிருதக இத மாதிரி இடங்கள்ல ஆத்மா சொல்லப்படலை, வெறும் உடம்பு தான் சொல்லப்பட்டது. இங்கே நிஷ்கர்ஷக சப்தம் அது. ஆனால் சில இடங்கள்ல ஷிகி துஸ்தக ஜீவோ மிருதக இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சொல்லச்சு சரீரம் தான் போச்சு. அப்ப விசாரணமா தான் இருந்தது. ஜீவ சப்தத்துக்கு சாட்சாத் ஆத்மா தான். அதனால தேவதத்தகா மிருதகான்னு சொன்னாக்கா தேவதத்த உடம்பு, அந்த உடம்போட கூட ஆத்மா அப்படின்னு போனோம். இதனால சரி, லோகத்துல மனுஷயோகம் தேவோகம்லாம் இருக்குது, அது எப்படி விசிஷ்டவாதி லட்சணையா இருந்து போட்டோமேன்னா அது தவறு. ஏன்னா இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல அகம் மனுஷா அகம் தேவகான்ற இடங்கள்ல திருடமான ஒரு புத்தி வருது. அத வேற ஒண்ணு சொல்ல முடியாது உங்களால. எங்கன்னா பகு லோக வேத பிரயோகம், லோகத்திலையும் சரி வேதத்திலையும் சரி நிறைய பிரயோகங்கள் இருக்குது. அதனால அதுதான் பிரமாணம். இப்போ எல்லா சரீர சத்தங்களும் சரீரவாச்சக சத்தங்களும் ஜீவனை சொல்லும். மனுஷா பசு இந்த மாதிரி சத்தங்கள்லாம் அதனாலதான் சொன்னோம். வேதத்துல கூட பிராணன் அப்படின்றது, இந்த பிராணன் அப்படின்றது முக்கிய பிராணன், அதோட பிரிக்க முடியாம இருக்கான் ஜீவன். அதனால அவனுக்கு வந்து பிராணம்னே சொல்றது. பிராணோக பிதா பிராணோக மாதா அப்படின்றது. அதே மாதிரி இந்திரியம் பாருங்க, இந்திரியத்துக்கு பிராணன்னு பேர். ஆனால் உண்மையிலே இந்திரியத்துக்கு பிராணன் பேர் கிடையாது. ஆனால் வேதத்துல பிராணன் இந்திரியத்தையும் சொல்றது. எப்படி சொல்லிச்சுன்னாக்கா இந்திரியம் பிராணாதீன ஸ்திதிகம், பிராணாயத்தமான ஸ்திதி அதுக்கு இருக்கு. அதனால அத பிராணன்னு சொல்றது. ஆனால் இங்க பிராணோகபிதா பிராணோக மாதான் ஜீவனை சொல்லச்ச பிராணனானது ஜீவாதீனமா இருக்குது. ஜீவன் இருந்தா இந்த பிராணன் வேலை செய்யும், இல்லாத போனா வேலை செய்யாது. அது மாதிரிதான் விஞ்ஞானம், விஞ்ஞானி, விஞ்ஞானமய மூணும் ஜீவனை சொல்றது. ஆனா விஞ்ஞானம்னு சொன்னாலே ஜீவாத்ம பரியந்தம் அது வந்துடுறது. அது சூத்திரகாரத்துல சொல்றேன்னு பார்த்திருக்கோம். சரி, மிருதகான்னு சொல்றோம். சைத்ரோயம் மிருதக பசுரயம் மிருதகான்னு இறந்து போன ஒருத்தனுடைய உடம்பு, அதுல கூட உடம்புன்னு லோகத்துல பிரயோகம் இருக்கே, அது அபசுத்த சம்பந்தமா இல்லையே. அப்போ அவன் தான் ஜீவன் போயிட்டானே, அது ஆத்மா போயிடுவே, அது அபசுத்த சம்பந்தம் இல்லை. அதனால ஜீவன் எப்படி சொல்லும் அது அப்படின்னு கேட்டா அதுவும் தவறு. ஆத்மா அசம்பந்த காலே, ஆத்ம சம்பந்தம் இல்லாத சமயத்துல தேவ மத்தியாதி மூர்த்தே, இது தேவ உடம்பு, இது மனுஷ உடம்புன்றதெல்லாம் ஸ்திதிகி அது இருக்கிறது. அந்த மாதிரி உடம்பா இருக்கிறதுன்றது அனவகதா, அது கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஷவன்னு தான் பேருங்கிறார் சுவாமி பத்திமானந்த சுவாமி. அதனால இது லோகத்துல அப்படி இருக்குதே அப்படின்னாக்கா அது என்ன பண்றது, அந்த ஸ்பர்ஷாஸ்பர்த விஷயங்களை வச்சு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. விபுரபி எம்பெருமான் கூட பரமாத்மாபி ஜகத்துல ஜெகதி நாமரூபே, இந்த ஸ்தூல ஜெகத்துல நாமரூபம் பண்றோம். எத்தனை நாமரூபங்கள், பஞ்சபூதங்களை வச்சான், அதுகளுக்கு பேர் வச்சான், அதுகளெல்லாம் பஞ்சீகரணம் பண்ணினா, அதை கொண்டு வெஷ்டி சிருஷ்டி பண்றான், அப்ப பேரெல்லாம் வைக்கிறான். அது கூட எப்படி அப்படின்னாக்க
ஜீவாத்மான பிரவேசா துவாரமா இருக்கக்கூடிய மூலம், இந்த ஜீவன் மூலமாக, ஜீவன் துவாரமாக அயம் ஜீவக அப்படின்னா நம்ம பேர் வச்சுட்டு போட்டோம். அயம் தேவகா ஜீவகா ஜாதகா, அயம் மனுஷா ஜீவகா ஜாதகான்னு நாம ரூபே வியாகரோத்து, நாமம் ரூபம் இதெல்லாம் பண்ணிட்டான் பெருமாள். அதுக்கு அநேக ஜீவன் ஆப்தனால்னா நமக்கு தெரியும் அது. அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும், அதுவும் உடம்ப சொல்லக்கூடிய சப்தத்தெல்லாம் சொன்னாக்க அது ஜீவ விசிஷ்ட வாசகமாகத்தான் இருக்கும். இது எல்லாருக்கும் அனுபவ ரீதியா தெரியுது. ஆனால் தேகாத்ம பிரமமோ அல்லது அமிர்த சித்த சம்பந்தமோ அதை கொண்டு பார்க்கும் பொழுது ரெண்டும் சமானாதிகரணமா தெரியுது. அது அஜ்ஞானத்தினால வருது. உண்மையிலேயே ஆத்மா வேற உடம்பு வேறுதான், ஆனால் உடம்பு சொல்ற சப்தங்கள்லாம் ஆத்மா பரியந்தம் வரும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, ஜீவம் தேவாதி சப்தோ வததி தத் அபிருதக் சித்த பாவாபிதானா நிஷ்கர்ஷ அபாவயுக்தாத் பகுரிகத திருடோ லோகவேத பிரயோகः ஆத்மா அசம்பந்தகாலே ஸ்திதிரணபகத தேவமத்யாதிமூர்த்தேः ஜீவாத்மானுப்ரவேஷாத் ஜகதி விபுரபி व्याकरो नामरूपे कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।